வெல்கம் டு சாந்தி ஸ்டிச். அதாவது புதுசாக தைக்கிறவங்க நமக்கு தைக்க வரலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு டைம் வாய்ப்பு கிடைக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை முடித்து கொடுத்துருங்க, மாட்டேன்னு சொல்லாமல். அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு அடியாக நமக்கு எடுத்து வைக்கிற அந்த ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து எனக்கு திருவிழாவுக்கு எனக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் வேணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு தான் என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு 2 தான் தைக்கணும்னு கேட்டாங்க. சரிங்கக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஜவுளி எடுத்துகிட்டு தான் வந்திருக்காங்க. ஆட்டோவில் வந்து கொடுத்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா தைக்கணுன்ட்டு லாஸ்ட்டில் 7 ப்ளவுஸு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால நானும் என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் மறுநாள் லீவு போட்டு தான் நான் அதை முடித்து கொடுத்தேன். நம்ம மாட்டேன்னு சொல்லியிருந்தா வேறு இடத்துக்கு போயிருக்கலாம், அவங்க எங்கேனாலும் தைக்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லலை. மறுநாள் நம்ம போக வேண்டிய வேலையை அதை போகாமல் இருந்து இதை முடித்து கொடுத்துருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. 2 ப்ளவுஸ் சேரீக்கு மட்டும் அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து 4 மணிக்கு கொடுத்ததுனால உடனே கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே 2 லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். மறுநாள் காலையில் மற்ற சேரீக்கெல்லாம் நம்ம முந்தி அடித்து தைச்ச ப்ளவுஸு கை ஊக்கு எல்லாம் வச்சதுக்கப்புறம் அவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் அளவு எடுத்து தைக்க சொன்னாங்க. அதை தைச்சிக்கிட்டேன். மீதி வந்து மறுநாள் தான் ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க. திங்கக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே அம்மட்டையும் தைச்சி முடித்தாச்சு. திங்கக்கிழமை சாயந்தரமே வாங்கிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு சேலையை கொடுத்தாங்க. அது இந்த வீடியோவில் இல்லை, அந்த சேரீ வேறு. அதையும் மறுநாள் நைட்டுக்குள்ளே தைச்சி மறுநாள் காலையில் அம்புட்டையும் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு திருவிழாவோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாலோ இல்லைன்னா ஒரு இந்த குழுவில் உள்ளவங்க குரூப் சேரீ மாதிரி கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது அமையும்போது அது நம்ம வீட்டில் எப்படியோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதாவது ரொம்ப முடியாத பட்சத்துக்கு வேண்டாம்னு சொல்லிக்கலாம். மற்றபடி நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை. இதையுமே நான் இவ்வளோ தூரம் முடித்து கொடுப்பேன்னு எனக்கே தெரியலை, ஆனால் முடித்து கொடுத்துட்டேன்.